தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு முருகர் மற்றும் துர்க்கை அம்மனின் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் என்ன செய்தின்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு பராபவ வருஷம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு அதிகாலையில் 6:21 மணி வரைக்கும் வளர்பிறை துவாதசி திதி முடியுது. அதுக்கப்புறமா வளர்பிறை திரையோதசி திதி துவங்குது. இன்னைக்கு இரவு 10:51 மணி வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா திருவோண நட்சத்திரம் துவங்குது. இன்னைக்கு அதிகாலையில் 7:41 மணி வரைக்கும் ஆயுஷ்மான் நாம யோகம் முடியுது. அதுக்கப்புறமா சௌபாகிய நாம யோகம் துவங்குது. இன்னைக்கு அதிகாலை 6:21 மணி வரைக்கும் பாலவகரணம் முடியுது. அதுக்கப்புறமா கௌலவகரணம் துவங்குது. இன்னைக்கு இரவு 10:51 மணி வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. அதுக்கப்புறமா திருவாதிரை நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டமம் துவங்குது. அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். அனைவருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கு தொடக்க உரையா நம்ம தத்துவ சிந்தனையை பத்தி பேசிட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு சின்ன ரப்பர் அழிப்பான நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். பென்சில்ல தப்பா எழுதிட்டா அதை அழிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். ஆனா அதுல ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? நாம எழுதின தப்ப ரப்பர் அழிக்கும். ஆனா அந்த தப்பா அழிக்கிற ஒவ்வொரு முறையும் அந்த ரப்பர் கொஞ்சம் கொஞ்சமா தேயும். நம்ம வாழ்க்கையும் அப்படிதாங்க. நாம செய்யற ஒவ்வொரு தவறையும் திருத்திக்கலாம், ஏன் மன்னிப்பு கூட கேட்கலாம், மீண்டும் முயற்சி செய்யலாம், தவறிலிருந்து சரியான விஷயத்தை கத்துக்கலாம். ஆனா ஒவ்வொரு தவறை சரி பண்ணுவதற்கு ஒரு விலை இருக்குங்க. சில நேரம் பண செலவாகும், சில நேரம் செலவாகும், சில நேரம் ஒரு உறவையே இழக்க வேண்டியது இருக்கும், சில நேரம் நம்ம மனசை காயப்படும். அதனால பெரியவங்க இதுக்காக ஒரு விஷயத்த சொல்லி வச்சாங்க. தப்பு செய்யறது தப்பு இல்லை, ஆனா அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யறது தான் தப்புன்னு ஒரு விஷயத்த சொல்லி வச்சாங்க. ரப்பர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக வேண்டும்னு நம்ம தப்பா எழுத மாட்டோம். அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும் பரவாயில்ல பின்னாடி சரி பண்ணிக்கலாம்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளிக்கிட்டே போகக்கூடாது. ஒரு நாள் அந்த ரப்பர் தேஞ்சு முடிஞ்சிடும். அதனால இன்றைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. தவறு நடந்தா உடனே நீங்களே தண்டிக்காதீங்க. ஆனா அதே தவறு மறுபடியும் நடக்காத அளவுக்கு உங்களை நீங்களே மாத்திக்கங்க. அதுதான் ஒரு தவறா ஒரு வாழ்க்கை பாடமா மாற்றுற வழி. சரி, இந்த எண்ணத்தோட இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் இருக்கு, எந்த விஷயத்துல கவனம் தேவை, எதுல நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னு இப்போ ஒவ்வொரு ராசியா நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுல இருக்கிற குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமா விலகும். அமைதியான சூழ்நிலை உருவாகும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காம நிதானமா யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல இருக்கிற சின்ன மனக்கசப்பு பேசுனா சரியாகும். இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய நாளா அமையுது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குறிப்பா நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு விஷயம் நடக்கலன்னா உடனே பதில் சொல்லாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அமைதியா இருந்தா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்னைக்கு கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா நாள் நல்லபடியா அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் வந்து சேரும், அல்லது நீண்ட நாட்களா முயற்சி செய்த ஒரு விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரியவர்களோட ஆதரவும் கிடைக்கும். வாய்ப்புகள் வரும்போது தயங்காம பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு உங்களுடைய முயற்சிக்கு அதிர்ஷ்டமும் துணையா இருக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். கொஞ்ச நாளா இழுபறியா இருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரலாம். வேலை சம்பந்தமாகவும் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
உங்களை நம்பி பொறுப்பாக கொடுக்கப்படும் வேலையை நீங்க சரியா செஞ்சு முடிப்பீங்க. முயற்சி செய்ய தயங்காதீங்க. இன்னைக்கு வெற்றி உங்களை தேடி வர்றதுனால அமையுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில சவால்கள் வரக்கூடிய நாள். குறிப்பா நீங்க நினைச்சதை விட கொஞ்சம் கூடுதலா முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனா வந்த சவாலை பார்த்து பின்வாங்க வேண்டாம். உங்களுடைய அனுபவத்தையும் தன்னம்பிக்கையையும் பயன்படுத்தி சமாளிச்சீங்கன்னா நல்ல முடிவை கொண்டு வர முடியும். சவால் இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாள். வேலை அல்லது தொழில நீங்க செஞ்சுட்டு இருக்கிற முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான முயற்சியை இன்னைக்கு துவங்கலாம். ஒரு சிறிய முன்னேற்றம் இருந்தாலும் அது எதிர்காலத்துல பெரிய மாற்றத்துக்கான வழிவகுக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. இன்றைய முன்னேற்றத்தின் முதல் படியை எடுத்து வைங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள். குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். மனசுல இருக்கிற பாரமும் கொஞ்சம் குறையும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சந்தோஷமா நேரத்தை செலவிடுங்க. இன்னைக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து சேரக்கூடிய நாள். குறிப்பா திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவு ஏற்படலாம். ஆனா பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தேவையானது எது, தேவையில்லாதது எதுன்னு பார்த்து செலவு செய்யுங்க. இன்னைக்கு பணத்தை கொஞ்சம் சிக்கனமா கையாள்வது நல்ல பலனை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் தொடர்பான விஷயங்கத்துல முக்கியத்துவம் பெற நாளா இருக்கு. வேலை காரணமாவோ அல்லது குடும்ப விஷயம் காரணமாவோ ஒரு பயணம் ஏற்படலாம். அந்த பயணத்தின் மூலமா புதிய அனுபவமும் சில முக்கியமான சந்திப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பயணத்துல மட்டும் அவசரப்படாம கவனமா செயல்படுங்க. இன்றைய பயணம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்திற்கான துவக்கமா இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வேலை அதிகமா இருந்தாலும் சாப்பாடு, ஓய்வு போன்ற விஷயங்கள்ல அலட்சியம் செய்யாதீங்க. உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுத்தா புத்துணர்ச்சியோட செயல்பட முடியும். மன அழுத்தத்தையும் முடிஞ்ச வரை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பா அமையும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனதிலும் செயலிலும் அமைதி கிடைக்கக்கூடிய நாள். கடந்த சில நாட்களா உங்களை தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். தேவையில்லாம மற்றவங்களோட பிரச்சனையில தலையிடாம உங்களுடைய வேலையை மட்டும் செய்யறது நல்லது. நிதானமா செயல்பட்டா இன்னைக்கு மனசுக்கு நிறைவான நாளா உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய நாள். நீங்க சொல்றதா மற்றவங்க புரிஞ்சுக்காம போகலாம். அதனால சின்ன மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடனே பதிலடி கொடுக்காம அமைதியா எடுத்து சொன்னா பிரச்சனை பெருசாகாம பார்த்துக்கலாம். இன்னைக்கு கோபத்தை விட்டுட்டு பொறுமையை கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். இன்னைக்கு ராசி பலனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஆலய மகிமைங்கிற விஷயத்தை பார்த்துட்டு நிறைவு செய்யலாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில், முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல 6வது திருத்தலம் இது. இந்த ஆலயத்தோட ஒரு அழகான சிறப்பு என்னன்னா, ஔவையார் மாதிரி மிக பெரிய ஞானம் கொண்ட ஒருவருக்கு முருகப்பெருமான் ஒரு குழந்தை வடிவத்துல வந்து ஒரு சின்ன பாடத்தை கற்றுக் கொடுத்ததாக சொல்லப்படுற ஒரு மரபு செய்தி இருக்கு. அதாவது நமக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் இன்னும் நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு
நினைக்கிற பணிவு நம்மகிட்ட இருக்கணுங்கிற விஷயத்தை இந்த செய்தி நமக்கு உணர்த்துது. சில நேரம் நமக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம காது கொடுத்தும் கூட கேட்க மாட்டோம். ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம ஜோதிடத்தையும் வெறுமனே இன்னைக்கு என்ன நடக்கும்னு பார்க்காம இன்னைக்கு நாம் என்ன கற்றுக்கணும், என்ன நாம் எப்படி முன்னேற்றிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ராசி பலன் இதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். ஆனால் அந்த வழியில் நடக்க வேண்டியது நாம தான். முருகப்பெருமான் நமக்கு வெற்றியை மட்டும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறதோட வெற்றி வந்தாலும் பணிவோடு இருக்கிற மனசையும், தோல்வி வந்தாலும் கற்றுக்கிற மனசையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம். அந்த மனப்பக்குவம் இருந்தாவே வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு ஆசானா மாறிடும். முருகப்பெருமானுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்னு, வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும்னு வேண்டிட்டு இன்றைய ராசி பலனை நிறைவு செய்யலாங்க. சரி, இன்னைக்கு 12 ராசிகளுக்கான பலனை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த சின்ன ஆலய மகிமை செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. இது போல தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், அரிய ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்போவே நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, இன்றைய தினம் இறைவன் அருளாலும் நவகிரகங்களின் நல்லாசியாலும் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, நீண்ட ஆயுள் எல்லா நலன்களும் பெற மனதார பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை இன்னொரு ராசி பலனோடு சந்திப்போம்.